துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன்.
உடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு திருமுன் வாருங்கள். துதியோடு புகழ்ச்சியோடு வாசலில் நுழையுங்கள். துதியோடு புகழ்ச்சியோடு வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். துதியோடு புகழ்ச்சியோடு வாசலில் நுழையுங்கள். ராஜாவே துதியோடு ராஜாவே புகழ்ச்சியோடு வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திர பலியிடுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க. கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க. இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களை பாடுங்கள். எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. கரங்களை தட்டி தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே. எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மீதும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தொல்லை வேணும் உலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் நீர். ஹல்லேலூயா. எல்லாம் என் இயேசு. அவரே அவரே. ஹல்லேலூயா. அவர்தான் என் தேவை என்கிறவர்கள்
அவர் எனக்கு போதும் என்கிறவர்கள் மட்டும் ஹalleluya கரங்களை உயர்த்தி எல்லாம் நீர்தானே சொல்லுங்க. எல்லாம் நீங்க தான். எங்க காரியங்களை மேற்போட்டுக் கொள்ளுகிறவர் நீர்தான் ஐயா. எங்களுக்காக வழக்காடுகிறவர் நீர்தான் ஐயா, மனிதர்கள் அல்ல. எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் நீர்தான், அரசியல் தலைவர்கள் அல்ல. எங்களுக்காக கொடியேற்றுகிறவர் நீர்தான், யெகோவா ஈரே நீர்தான். எல்லாம் நீர் ஐயா. எங்களுக்காக வழி திறக்கிறவர் ஹalleluya, எங்களுக்காக பாதை காட்டுகிறவர், எங்கள் காரியங்களை மேற்போட்டு கொள்ளுகிறவர், எங்களுடைய வழியிலே துணையாய் இருக்கிறவர் ஹalleluya ஹalleluya. நாங்கள் பாதி வழியிலே இருப்பதை போல இருந்தாலும், நடு கடலிலே இருப்பதை போல இருந்தாலும் ஹalleluya, நீர் எங்கள் கூட இருக்கிறபடியினால் நாங்கள் கவலைப்பட போவது இல்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்கள் ஆயர், நீர் எங்கள் சகாயர், நீரே எங்கள் மேய்ப்பர், நீரே எங்கள் ஆத்தும நேசர் ஐயா. உம்மை நாங்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் முழு பகுதியை நீர் பொறுப்படுத்தி நடத்தி தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம் நடுவில் உள்ள ஜாஸ்வா உங்க கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார்கள். கர்த்தர் தான் நம்மோடு பேசுவாராக. இந்த வேளையிலையும் வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, என்னுடைய இருதயங்கள் திறந்திருக்கட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே நடத்துவீராக. நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களை தட்டி எழுப்புவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக. நாங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அல்லவா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் பெரிய காரியம் அல்லவா, அதை செய்ய நீர் எங்களுக்கு பலன் கிருபைகளை தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பழுகி பெருகி நம்மை ஆசீர்வதித்து நன்மைகளுக்கு நேரான பாதைகளிலே நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நோடு கூட நம்ம தேவன் நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 92 அதனுடைய 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் கரங்களிலே வேதாகமத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 92ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். 92ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களாக. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமூகத்துல உம்முடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட எங்களை நீங்க செழித்திருக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் நல்லவர். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன்,
உண்மையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே. காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாற்றுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். முன்பையே நம்புபவன். சேர்ந்து சொல்லுவோம். நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன். நானும் அபிஷேக ஒளிவமரம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு நீர் பேச இருக்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசும். உடைய நாமம் அளவில்லாமல் இந்த கால வேளையில மகிமைப்படட்டும். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்களாக கடந்து செல்ல தேவரீர் கிருபை தாங்க. ஆவியானவரை நீர் பேசும். உங்க நாமம் எங்கள் மத்தியில் அதிக அதிகமாய் மகிமைப்படட்டும். சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். வார்த்தைக்கு விரோதம் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஏக சிந்தை ஒருமனம் எங்களிடத்திலே காணப்பட ஆவியானவர் எங்களை தொடும்படியாய் செபிக்கிறோம். உணர்வை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. சங்கீதம் 92:13 நம்ம வாசித்தோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நமக்கு அவர் வைத்திருக்கிற பெரிதான ஒரு நன்மை என்ன என்றால் அது செழிப்பு. அல்லேலூயா. எல்லா விதங்களிலேயும் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கு நாம் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 91:14 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலத்திற்கும் ஒரு செழிப்புக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஸ்தானங்களிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பது நம்மை உண்டாக்கின பிதாவினுடைய சித்தம். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் துக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, பல பாடுகளோடு பிரயாணம் பண்ண வேண்டும் என்பது நம்மை உருவாக்கின தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்களும் நானும் அவர் நமக்கு கொடுத்த எல்லைகளிலே, தேசங்களிலே, பட்டணங்களிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதனாலதான் மனிதனை படைத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க பழுகி பெருகுங்கள். ஆமென். ஒரு குறிப்பிட்ட சூழல்லே ஒரு மனிதன் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அதனாலதான் பாருங்க, எதெல்லாம் குறைபட்டு இருக்கிறதோ அதை ஆண்டவர் பார்த்து அந்த குறைவை நீக்க சித்தமுள்ளவராக இருந்தார். அவர் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அதை பார்க்கிறார் ஆண்டவர். இந்த வெறுமை சரியில்லை என்று சொல்லி எல்லாவற்றிலேயும் ஒரு முழுமையை செய்து வருகிறார். ஆமென். எல்லாவற்றிலும் 6 நாட்களில் படைக்கிறார். ஒவ்வொன்றை படைத்து இது நல்லது 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 என்று கண்கிறார். ஆனால் ஒன்றே ஒன்று குறைபாடா இருக்கிறது. அது குறைவு என்ன? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்ப ஆண்டவருடைய பார்வையில குறைவோடு தேவ பிள்ளைகள் இருப்பது அவருக்கு விருப்பம் அல்ல.
நீங்களும் நானும் செழித்து இருக்கிறவர்களாய் மாறணும். நம் மூலம் பலர் செழிப்பை அடையணும். நம் மூலம் பலர் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பதற்காக தேவனுடைய விருப்பம் உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலயத்திலே நம்மை நாட்டி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பார்க்கிறாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஒரு ஏற்ற துணையை என்ன பண்ணுவோம் உருவாக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்ப பார்க்கும்பொழுதுதான் சொல்றாரு, எல்லாம் நன்றாகவே இருந்தது. அல்லேலூயா. 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா எல்லாவற்றையும் கரெக்ட் பண்ணுகிற ஒரு தெய்வன். ஆமென். எல்லா குறைகளை நீக்குகிற தெய்வன். கிறிஸ்துவுக்குள்ளாக நம் குறைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. அவர் நமக்கு வைத்த சம்பூர்ணத்தின் ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை, இப்படிப்பட்டதான செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தேவ ஜனங்களாம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆலயத்திலே நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு எஜமானுடைய பார்வையில நாட்டப்பட்ட ஒரு செடிக்கு எந்த அளவு போஷாக்கு கிடைக்கும், அதே காட்டோர பகுதிகளில் வளர்கிற செடிகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு மனிதனுடைய பார்வையில இருக்கிற ஒரு செடி தோய் இருந்தா தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்கு உரம் தேவைப்பட்டா உரம் போடுவாங்க, காற்றோ மழையினாலோ அது சாஞ்சா அதை நிமிர்த்துவதற்கான வேலைகளை செய்வாங்க. ஏன்? அது எஜமானுடைய பார்வையில் இருக்கிறது. அதே காட்டு செடி பல மிருகங்களால நசுக்கப்பட்டு அழிஞ்சு போகும். காற்றால, மழையால, வழிபோக்கர்களால, இப்படி பல விதத்துல அது பல உபத்திரவங்களை, பாடுகளை இதை சந்திக்கும். ஆனா ஒரு மனிதனுடைய பார்வையில இருக்கிற அந்த செடி போஷாக்கு நல்ல முறையில வளர்ந்து கனி தந்து நறுமணமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் சபையில நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய பார்வையில அவருடைய கேர் எப்பொழுதும் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் பல நேரத்துல யோசிக்கணும், நான் வீட்டு செடியா இருக்கிறேனா இல்ல காட்டு செடியா இருக்கிறேனா? நான் ஆலயத்துல நான் அனுதினமும் நாட்டப்பட்டவனா இருக்கிறேனா இல்ல எப்பயாவது வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு 2 முறை, வருடங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமாக தான் நான் சபைக்கு வருகிறேன் என்று காட்டு செடியை போல அல்ல, ஒவ்வொரு நாளும் எஜமானுடைய பார்வையில ஆமென் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வீட்டு செடியாக நீங்களும் நானும் மாறும் என்று சொன்னால் நம்மளை போல ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தேவை என்பதை அவர் அறிந்தவராய் இருக்கும் பொழுது, ஏன் என்னுடைய தேவை சந்திக்கப்படவில்லை என்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கும் பொழுது நல்லா நாம் யோசிக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் நாட்டப்பட்ட ஒரு செடியாக இருக்கிறேனா? ஒரு மனிதன் பார்க்காத இடங்கள்ல ஒரு செடி வளரும் பொழுது எப்படி அதற்கான போஷாக்கு ஒரு மனிதன் மூலம் வரும்? முடியாது. அப்ப தேவனால் வருகிற ஒரு நன்மை, நான் வாஞ்சிக்கிற, நான் கதறுகிற, நான் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவனுடைய அருகில் நாட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் ஒரு வார்த்தை இருக்கு, பிரகாரம். இந்த பிரகாரம் என்னன்னா தேவனுடைய அந்த எல்லைக்குள் இருக்கிறது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் என்பது தேவனுக்குடைய எல்லைக்குட்பட்டது. அப்ப பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும், நான் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அல்லேலூயா. எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அது பிரகாரம், அந்த ஆண்டவர் எல்லைக்குட்பட்டதா இருக்குது பிரகாரம். அப்ப நீங்களும் நானும் எங்க போனாலும் நம்ம எல்லையை மீறாமல் அந்த எல்லைக்குள்ளே இருப்பது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நன்மை. அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டம். அந்த திட்டத்துல ஒரு நாளும் எக்ஸ்ட்ரா போகாம அந்த எல்லையிலே நீங்களும் நானும் இருக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாமல். ஏன் இந்த வசனங்களை பவுல் சொல்லுகிறார்? நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை நம்ம தாண்டணும் என்றால் ஏவாளை போல மாறி விடுவோம், பிழையாமை போல மாறி விடுவோம். 12 சீஷரில் ஒருவனான இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசை போல மாறிவிடும். எல்லைக்கு உட்பட்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் எனக்கு வேண்டிய அனைத்தும் எஜமானிடத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துல நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த ஆலயத்துல நாட்டப்படுவது என்பது எதை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நான் இருப்பதை குறிக்கிறது. கிறிஸ்து இயங்குகிற, அவர் ஆசைப்படுகிற காரியங்கள்ல உட்படுகிற ஒன்றை குறிக்கிறது. ஆமென். நல்லா யோசித்து பார்ப்போம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா? கிறிஸ்துக்குரிய காரியங்களிலே என்னுடைய பங்கு அதிகமா இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு இப்பொழுது வர வேண்டும். இந்த 2 விஷயங்கள்ல நாம் தரித்திருப்போம் என்று சொன்னால் நாம் செழிப்பை காணலாம். அல்லேலூயா. நாம் இயங்குகிற ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். நான் தவித்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள்ல ஜெயத்தை நான் பார்க்கலாம். என் குடும்பங்கள்ல இருக்கிற அந்த தவிப்பை நீக்கி ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஊன்ற கட்டப்பட்ட ஒரு மாளிகையாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு கட்டப்படுகிற நிலை. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான்,
படைவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் நீங்களும் நானும் நாட்டப்படுவது மூலமாய் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம், புது மனிதனாய் மாறுகிறோம். ஆண்டவர் கொடுத்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறோம். ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் ஒரு மிருக குணத்தோடு ஆதியில போயிருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஒரு சாந்த குணம் உள்ளவருங்க, அமைதி உள்ளவங்கன்னு புறஜாதிகள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் தான் இன்றைக்கு நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவர்கள் சண்டை போட மாட்டீங்களே, நீங்க கிறிஸ்தவர்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டீங்களே என்று புறஜாதிகள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால் நம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். பலர் நினைக்கிறாங்க என்னெல்லாம் அப்படி யாரும் சொன்னதே இல்லைன்னு. அப்படி யாரும் நினைக்கிறீங்களா? என்னை யாரும் அப்படி சொன்னதே இல்லை. அப்படி இல்லை. அல்லேலூயா. நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். இங்க வந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்னாலே அது ஆண்டவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. இந்த நேரத்தை பலர் பல பாவங்களிலே செலவழித்து கொண்டு இருக்க ஆலயத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம்னா அவர் நம்மை ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துல நம்ம போகிறதுனால, நாட்டப்படுறதுனால நம்ம யாராய் மாறுகிறோம் என்றால் இயேசுவை போலவே மாறுகிறோம். ஆமென். அவருக்குரிய சிந்தை, அவர் நினைக்கிற மாதிரி நினைக்க, அவர் பேசுகிறது போல் பேச, அவர் வாழ்ந்தது போல வாழ. அல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ 100க்கு 100 நீங்களும் நானும் கிறிஸ்துவை போலவே மாறுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடம்தான் சபை. அல்லேலூயா. இந்த சபையில் வருகிற நன்மைகளை, இந்த சபை மூலம் வருகிற ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு மறுரூபத்தை வெறுத்து தள்ளுகிற அளவிற்கு பிசாசு இன்னைக்கு ஆலயத்தின் கூடுகையில் அநேகர் விடாமல் உலகத்தில் உள்ளைகள் மேலும் ஒரு ஆசையை வைத்து ஆலயத்தில் ஆராதிக்கிற நேரத்தை உலகத்திலுரிய காரியங்கள்ல பங்கு பெற இன்னைக்கு அநேக விசுவாசிகளை அவன் திருடி கொண்டு போயிருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் வருகை சமீபம் என்பதை நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் அறிந்து இருக்கிறோமோ அதை விட பிசாசு தீவிரமா இருக்கிறான். பைபிள் அவனை குறித்து சொல்லுது, கெர்ச்சிக்கிற சிங்கம். அது அப்படி ஸ்லோவா இறைய தேட போகாது. கெர்ச்சிக்கிறதுனா ஒரு வித்தியாசமா இருக்கும். சரியான ஒரு வேகத்துல போய் இறைய அது பச்சிக்கும். அப்ப பாருங்க, நம்மளை விட ஆண்டவர் வருகை சமீபம், அதுக்குள்ள ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு நாம் சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு பல விதங்களிலே இன்னைக்கு அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்துல நீங்களும் நானும் நாட்டப்பட்டவர்களா இருக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க சர்வாத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்கிறோம். அல்லேலூயா. எந்த விதத்திலும் பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. அவருடைய ரத்தத்தாலே நம்மை அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தாலே நம்மை மூடி மறைத்து கொண்டு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு? தேவ ஆலயத்துல நாட்டப்படுதல். அல்லேலூயா. எந்த வேலை வந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் என்கிற ஒன்றுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வரும்பொழுது அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதைத்தான் சங்கீதம் 26:4 தாவீது விதமாய் அழகாய் சொல்கிறார். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம், 26:4, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. தேவ சமூகத்திற்கு வருகிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் தாவீதை போல தேவனுடைய பார்வையில நாமும் தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்ற ஒரு பாத்திரமாய் மாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விழுந்த ஒரு தாவீது தான், ஆனாலும் ஆண்டவர் அதை பெருசாக எண்ணாமல் சொல்லுகிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். காரணம் என்ன? ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ராஜா. ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டது ஒரு தாவீது ராஜா. இப்படி பல விதங்களில தேவனுடைய சமூகம் என்று சங்கீதத்தில் பலமுறை நம்ம வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ராஜாவாக தாவீது இருந்தார். அல்லேலூயா. சங்கீதம் 122:1 அடிக்கடி வாசித்த ஒரு பகுதி, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்துல கூடுகை குறித்து பேசும்பொழுது நமக்கு என்ன வருது? மகிழ்ச்சி வருதா இல்ல கவலை வருதா? இந்த பொங்கல் லீவில் கூட ஃப்ரீ விட மாட்டாங்களே, இந்த தீபாவளி லீவில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அப்போ கூட என்ன பண்ண மாட்டாங்க? விட மாட்டாங்களே. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னா, நீங்களும் நானும் செழிப்பு. அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு இடத்துல பிளான் பண்ணி வச்ச இடத்துல கொஞ்ச நேரம் தான் நிம்மதி. அதுவும் ஃபேமிலியே போனால் யாராவது ஒரு பண்ணிட்டாங்கன்னா போனது வேஸ்டாங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம் நிறைவானதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதங்களை கெடுத்துக்கொள்ள, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி பிசாசானவன் அநேகருடைய இருதயங்களை இன்னைக்கு வஞ்சித்து உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடுத்தி விடுகிறான் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆலய கூடுகையிலே தவறாமல் பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
முடியும். அல்லேலூயா. அப்பாவுடைய சொத்தெல்லாம் பிள்ளைக்கு தான், அப்படிதானே? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து வைத்த எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்திற்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தான். சொல்லுங்க, யாருக்கு? நமக்கு தான். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுகிற நீங்களும் நானும் உலகத்தோடு ஒன்று இருக்காம தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரு நபர்களாக காணப்படுவோம் என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சபை கூடுக ரொம்ப முக்கியம்? வேதத்துல ஒரு சிலர் ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆசீர்வாதமா தான் பைபிள்ல இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவர்கள் நமக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கிறாங்க, ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க. அதுல யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசையும் அவரும் மலைக்கு போறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு. அவர் முகமுகமாய் ஒரு மனிதனோடு பேசுவது போல தேவன் மோசையோடு பேசுகிறார். பேசிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் போனாலும் இந்த யோசுவா பாத்தீங்கன்னா அவர் பாளையத்துக்கு போறாரு மோசே. ஆனா யோசுவா பிரகாரங்களுக்கு போனான் என்று பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனான் என்று பார்க்கிறோம். அதனால தாவீதுக்கு கிடைத்த நன்மை என்ன? அவனுடைய நாட்கள் எல்லாம் தேசத்துல ஒரு சமாதானம் இருந்தது, ஒரு அமைதி இருந்தது. 31 ராஜாக்களை வென்ற ஒரு ராஜாவாய் மாறினான். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒரு எழுப்புதலின் வீரனாக யோசுவா மாறினார். காரணம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தால் நீங்களும் நானும் தேடுகிற ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், பல நாட்களாக காத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பிரயாசத்தை வெளி உலகத்தில் தேடுவதல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நாம் வேண்டுகிற, விரும்புகிற, தவித்து கொண்டிருக்கிற ஒரு நன்மையை நாம் எளிதில் பெற்றுவிடலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல பாருங்க, யாரெல்லாம் ஆலயத்துல தங்கி ஆலய கூடுகையை நிராகரிக்காம ஆலய கூடுகை விரும்பி வந்த எல்லாரையும் ஆண்டவர் நல்ல டாப் மோஸ்ட்ல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க நமக்கு எல்லாருக்குமே ரோல் மாடலா இருக்கிறாங்க. நமக்கு ஒருத்தவங்க கை வச்சு ஜெபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்? நான் தேவனுடைய பார்வையில் நாட்டப்படுறேன், எனக்கு எப்போ தண்ணிங்கிறது அவர் தருவார். அவர் நீரோரம் ஒரு நடப்பட்ட மரம். சங்கீதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எப்படி அந்த 1ஆம் வசனம் அழகா இருக்குமே. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான் என்று சொன்னால், ஏற்ற வேளையில எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தருடைய பார்வை அவன் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் தேவ சமூகத்துல நாட்டப்பட்ட ஒரு பிள்ளையாய் மாறும்போது இயேசுவாவை போல ஆசீர்வதிக்கப்பட்ட நம் தேசங்களிலே, நம் எல்லைகளிலே, ஏன் நம் குடும்பங்கள்ல கூட ஒரு சமாதானத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எடுத்து சங்கீதத்துல அதிகமா தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 சாமுவேல், 2 சாமுவேல், நாளாகமம், ராஜாக்கள் புஸ்தகங்களிலே தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஆலயத்தை தேடுவதிலே முழுமையாய் காணப்பட்ட ஒரு தாவீது. ஹல்லேலூயா. ஒரு முறை அவர் தவறு செய்தாலும் பாருங்க, பல ராஜாக்கள் தவறு செய்து அந்த குற்றங்களை உணர்த்தும் போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாம தீர்க்கதரிசிகளை கொன்றிருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா அந்த தாவீதினுடைய தப்பை நாத்தான் உணர்த்தும் பொழுது உடனே அதற்கு கீழ்ப்படிந்து தன் பாவி என்பதை உணர்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து பாவம் செய்ததுக்காக மன்றாடி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதான் அழகா எழுதி வச்சிருக்கிற சங்கீதத்துல, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எளிதில் நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். யாராவது உடனே ஒத்துக்கிறோமா? இல்ல. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நான் நினைக்கிறேன் இதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருப்பார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. அப்ப தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது உடனடியாக அர்ப்பணிக்கிற ஒரு மகனை ஆண்டவர் மன்னிக்கிறார். நினிவே பட்டணம் யாராலும் மன்னிக்க முடியாத ஒரு பட்டணம் தான். ஆனாலும் அந்த நினிவேயில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் இந்த தப்பை உணர்த்தும் பொழுது எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிந்து தன் பாவி என்று ஒற்றுக்கொண்டு உபவாசித்து ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் அனுப்பேன் என்று சொன்னதுக்காக மனஸ்தாப ஃபீல் பண்றார். இவங்களை போய் நான் சொல்லிட்டேன்னு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விடை மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தாவீது ராஜா தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிச்சதுனால அவனுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆமென். அவருடைய சந்ததியில ராஜாதி ராஜன் பிறக்கிறார். சுவிசேஷம் என்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில பிறக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடலன்னா மச்சான் கோச்சிப்பாரு. யாரு? மச்சான் கோச்சிப்பாரு. மச்சான் நமக்காக உயிர் கொடுக்கல. மச்சான் நமக்கு வர வேண்டிய தண்டனைய சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, யாராவது ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரங்கெல்லாம் மறைஞ்சிருவாங்க. எங்க ஊர்ல ஏன்? போலீஸ் அவரு கிடைக்கலன்னா உடனே யாராவது பிடிப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்கள உடனே மச்சா இருந்தாலும் அந்த நேரத்துல நான் இல்லைன்னு சொல்ற நபர்களா தான் இருப்பாங்க.
அப்ப நமக்காக உயிரை கொடுத்த ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி நம்பர் 1 நம்ம கொடுக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த ஆலய கூடுகை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய வேலையை ஜனங்களை ஆசீர்வதிப்பது தான். அல்லேலூயா. அவங்க பாவத்தை அப்படியே ஆண்டவர் பாவம் செஞ்சதுனால அந்த பலியை அவர்கிட்ட செலுத்தி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர், தேவனோடு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறவன் ஆசாரியன். அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. மறந்து போகக்கூடாது. அப்ப இதை எடுத்து ஒரு நபரை நாம் வாசிக்க வேண்டும் என்றால் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனங்களிலே ஒருவரை குறித்து நாம் வாசிக்கலாம். அவர் யார் என்றால் சாமுவேல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவள் பால் மறந்தவுடனே அவருடைய தாயால் தேவ சமூகத்தில் போய் வைத்து விட்டார்கள். அங்கே அவர் பணிவிடை செய்கிற ஒரு நபராய் சாமுவேல் காணப்பட்டார். அவரை குறித்து 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியம் உள்ளவனாய் நடந்தான். அல்லேலூயா. ஆலயத்துல இருக்கிற ஒரு நபரை ஆண்டவர் விடுறதே இல்லை. அதனாலதான் சாமுவேலை குறித்து பார்க்கும்போது தான் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்பட்ட ஒரு நபர் சாமுவேல். சவுல் மற்றும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஒரு சாமுவேல். எல்லா இடங்களிலேயும் புகழ்ச்சியாக தேவநாம மைமைக்கென்று எல்லாராலும் போற்றி எல்லாராலும் வாழ்த்தப்படுகிற ஒரு நபராய் சாமுவேல் மாறினார் என்றால் அவர் முந்தின ஆலயம் நம்ம பிந்தின ஆலயம். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெருசு. அப்போ அவங்க வாங்கின ஆசீர்வாதம், அவங்க பெற்ற அந்த ஆசீர்வாதம், அவங்க அடைஞ்ச அந்த நன்மையை காட்டிலும் நீங்களும் நானும் தேவனிடமிருந்து அடைய போகிற நன்மை பெருசு. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, இந்த பெரிதான நன்மை நாம் பெற்றுவிடக் கூடாது என்று சொல்லி ஆலயத்துக்கு போகிற நேரத்துல பிரச்சனை, இந்த பிரச்சனையை காட்டினா இவன் விழுந்துருவான்னு சொல்லி பல சூழல்களை பவுல் சொல்லுகிறார், பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையில நம்ம அப்படியே இறங்கிடக்கூடாது. இது பிசாசு உண்டு பண்றதுன்னு சொல்லி அதுல இருந்து வெளிவர விரும்பணும். அல்லேலூயா. இதுதான் பிசாசுடைய தந்திரங்களை நம்ம புரிஞ்சாதான் இது மனிதனால் வருதா பிசாசால வருதாங்கிறத நம்ம சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அப்ப சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். ஆலயத்தில் அவருடைய பணிவிடை இருந்தது. ஊழியருக்கு கீழே இருந்து அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். தேசத்துக்கு சமாதானம் உள்ள ஒரு பாத்திரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறினார். அல்லேலூயா. இதற்கு அடுத்தது ஒரு நபரை நான் சொல்லி அடுத்த காரியங்களுக்காக கடந்து செல்ல விரும்புகிறேன். புதிய ஏற்பாடுகளிலே அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37 கவனமாக வசனத்தை நீங்க பார்க்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37 ஆகிய வசனங்களிலே அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த அன்னாள் வேறு, புதிய ஏற்பாட்டில் நான் சொல்ல போகிற இந்த அன்னாள் வேறு. இவள் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும் பொழுது இவள் திருமணமாகி அந்த 36, 37 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவள் எப்படிப்பட்டவள், அவளுக்கு என்னென்ன காரியங்கள் இருந்தது என்று சரியாய் புரிந்து கொள்ள முடியும். அப்ப வாசிக்கும் பொழுது அங்க பார்க்கும் பொழுது இந்த 84 வயதுள்ள விதவை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 7 வருடங்களுக்கு அவர் திருமணமாகி 7 வருடங்கள் தான் கணவனோடு வாழ்ந்தாள். அந்த கணவன் மரித்து போகிறான். ஆனா வசனத்தில் வாசிக்கும் பொழுது 84 வயதுள்ளவளாய் அவள் இருந்தாள் என்றால் எப்படி அவளால் இவ்வளவு அழகாக 84 வயது வரை அவளால் வாழ முடிந்தது? இன்று நம் உலகத்தில் பல காரியங்களை பார்க்கும் பொழுது கணவன் மரித்து விட்டாள் என்றால் வேறொருவரை திருமணம் செய்து கொள்வதை பார்க்கிறோம். கணவன் மரித்து விட்டார் என்றால் அந்த சோகத்திலே அநேகர் துக்கத்திலே வியாதி வந்து மரண படுக்கைக்கு நேராக போவதை நாம் பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது 84 வயது வரை தேவனுக்காக பணிவிடை செய்து தேவனுடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவித்த இந்த அன்னாள் இவ்வளவு காலம் எப்படி வாழ்ந்தாள் என்று நாம் யோசிக்கும் பொழுது தெளிவாக வசனம் அழகாய் 37 சொல்லுகிறது. இந்த அன்னாள் என்பவள் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப 84 வயது வரை இவர் மகிழ்ச்சியா இருந்ததுக்கு ஒரே ரீசன் தான், தேவனுடைய பாதத்துல வருகிற நன்மையை பெற்றவள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அன்னால சுத்தி எல்லா நன்மையும் இருந்துச்சு. அவர் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் பலியிட்டு எல்லாருக்கும் 1 பங்குன்னா இவளுக்கு 2 பங்கு கொடுக்கிறார், சாப்பிடு. ஆனால் அந்த நன்மை அவளால பெற்றுக்கொள்ள முடியல. என்னைக்கு தேவ ஆலயத்தில் மனம் கசந்து அழுதாளோ ஆண்டவர் ஜபத்தை கேட்டார், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால். அடுத்த வசனமே சொல்லுது, அவள் எழுந்து புசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் ஆண்டவர் எவ்வளவு நன்மையை வச்சிருக்கிறாரு. நமக்கு என்னன்னா ஆண்டவரை பத்தி தான் தெரியுமே, வசனம் தெரியுமே, எல்லாம் தெரியும் சொல்லி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை ஏதோ ஒன்றுக்கு நாம் கொடுத்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்திலே நான் அவ்வளவு நன்மைகளை நான் வைத்திருக்கிறேன். ஆமே, நம் துக்கத்தோடு வாழ்வது அவருக்கு விருப்பம் அல்ல.
நீங்களும் நானும் ஒவ்வொரு அதான் சொன்னார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க ஒன்னுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரின் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம வைக்கிறதே இல்லை. நம்ம பாரத்தை பலமுறை நம்மளே சுமக்கிறோம். நம்மளே சுமக்கிறதுனாலதான் அதுக்கான ஒரு விடுதலை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ சுமக்க முடியாது, அதை என் பாதை என்கிட்ட கொண்டு வா. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதுதான் நான் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும், கிறிஸ்துக்குள் இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை தேவ சமூகத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இதை பெற முடியாமல் இன்னைக்கு உலக காரியங்கள்ல பிசாசு நம்மளை தீவிரமா கொண்டு போகிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குள்ளான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி சர்ச்சை எட்டி பார்த்துட்டு வரலாம்னா நம்ம காட்டு செடி தான். எந்த செடி? ஒருவேளை நம்மளை சுத்தி செல்வங்கள்லாம் இருக்கலாம். இந்த செல்வம் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது. இது வந்து எக்ஸ்ட்ரீம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு இருக்குதா? பிரவேசிக்க முடியாதுன்னு தான் இருக்குது. பல செல்வங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது நல்லதுன்னு நினைச்சு போகணும். இதுதான் சாலமோன் அழகா ஜெபம் பண்றார். அன்றன்ற வேண்டிய ஆகாரத்தை எனக்கு என்ன பண்ணுங்க. அதுதான் மத்திய 6 இயேசு கிறிஸ்துவோடைய ஜபமா இருக்கிறது. எக்ஸ்ட்ரா போகும்போது நம்முடைய சிந்தை, நம்முடைய விருப்பம் எல்லாம் அந்த பணத்து மேல போறதுனால ஜபம் வராது, வேத வாசிப்பு வராது, பரிசுத்தம் வராது. அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிறது நல்லதுன்னு போகும் பொழுது ஆண்டவர் திருப்தியாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. இதை நீங்க நீதிமொழிகள்ல கடைசி அதிகாரத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அங்க இறுதியா ஒரு வசனத்தை சொல்லி முடிப்பார். ஐஸ்வர்யம் என்னன்னு இருக்கு? நன்மன் இருக்குதா? வஞ்சனை உள்ளது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், அது வீணுன்ட்டார். அதனாலதான் நம்ம எல்லாம் அதுல என்ன பண்றோம்? நீங்க இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதுலதான் அதிகமா இருக்கிறாங்க? இந்த எசபேலின் ஆவி. அவள் எகு வரும்பொழுது எகுவை கவர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி கண்ணுக்கு மையிட்டு தலையை சிங்காரித்து பல ரூபத்துல வந்து பார்த்தா அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா இருந்ததுனால அந்த அழகுக்கு அவன் மயங்கவில்லை. அல்லேலூயா. இப்போ ரீசெண்டா சாரோன் நவரோஜி அம்மாவா, அவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்கள குறித்து ஒரு ஊழியர் சொன்ன ஒரு சாட்சியை கேட்டேன். அவங்க திருமணமாகாத ஒரு நபர்னு நினைக்கிறேன். அவங்க அழகா இருக்கிறாங்க, சிகப்பா இருக்கும் பொழுது எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும் பொழுது உடனே தேவ சமூகத்துக்கு போய் அழுதாங்களாம். என்ன எல்லாரும் அழகுன்னு சொல்றாங்க, என் முடியெல்லாம் சீக்கிரம் நான் நரைச்சு போட்டாண்டவரை, யாரும் என்ன அழகுன்னு சொல்லவே கூடாது. அவங்க பாடல்ல கூட பாருங்க, அந்த பாட்டை பாடும் பொழுதெல்லாம் அது ஒரு மெசேஜ் போலதான் இருக்கும். இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கெல்லாம் ரசிக்கிற மாதிரி பாட்டு வந்துட்டு, அன்னைக்கெல்லாம் நம்ம உணர்த்துகிற வார்த்தை. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு சிலரை தீமை வரக்கூடாதுன்னு அழகா படைக்கிறார். ஜாஷுவா கருப்பா இருக்கணும்னு தேவனுடைய திட்டம்னா அதுதான். இதை நான் சிகப்பா மாத்திக்கணும்னு விரும்பினேன்னா பாவத்துல நான் விழுகிறேன் என்று அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு ஓவர் டெக்கரேஷன். ஏன்? பல பாவங்களை உள்ள அனுமதிக்கிறதுக்கான காரியங்களை பிசாசு போடுகிற மிகப்பெரிய ஒரு திட்டம். எசபேலின் ஆவி கிரியை செய்கிற ஒரு காலமா இருக்கிறது. நான் அடிக்கடி யோசிப்பேன், திருமணத்துல மட்டும் பொண்ணா இருந்தா போதும். எங்கெங்கெல்லாம் கல்யாணம் எடுக்கிறது அங்க நான் யாரா இருக்கணும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெத்துன்னா அங்க நான் யாரா இருக்கணும்? பணமா இருக்கணும். மேரேஜ்னா அங்க நான் யாரா இருக்கணும்? பொண்ணா இருக்கணும். அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நம்மூல எல்லாரும் பயனடையணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அன்னைக்கெல்லாம் எங்க ஒரு மூலையில கொலை, கற்பழிப்பு இப்படிதான் கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளிலும் நடக்கிறது. ஏன்? ஆல்ரெடி லைசன்ஸ் யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்டே இருக்குது. ஒவ்வொன்றையும் வாங்கி உள்ள போட்டுக்கிறோம். உள்ள வாங்கி போட்டா என்ன ஆகும்? ஒரு நாள்ல அது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வசனம் எல்லாம் எங்க சொல்லி கொடுப்பாங்க? ஆலயத்துலதான். ஆலயத்துல நாட்டப்பட்ட செடியை தான் ஆண்டவர் நல்லா வளர்ந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஓனர், அந்த யார் சொல்லுவா, அந்த விவசாயி போய் சைட்ல வெட்டுவார். வெட்டும் போது அந்த கண்ணுக்கு கொஞ்சம் வலிக்கும். நாம நல்லா கனி கொடுக்கிற மரமா இருக்கிறேன்னு, நல்ல கிளைகள் விட்டு அழகா வளர்ந்து இருக்கிறேன், இவர் வந்து என்ன வெட்டுறாரு. ஏன் தெரியுமா வெட்டுறாரு? நம்ம உயர பாரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாழை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் வெட்டி விடுவாங்க. ஏன்னா நல்ல ஹைட்டா என்ன பண்ணும்? வளரும். அப்ப கண்டிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு இடம் மட்டும் சபை அல்ல. நாம் மனம் திரும்பி குணப்படுகிற, நம்மை புடமிடுகிற ஒரு இடமும் எதுதான்? சபை. அல்லேலூயா. நம்ம நேர்த்தியாய் வளர வெட்டுறப்ப கஷ்டமா தான் இருக்குது. ஆனா பின்னாட்கள் ஆண்டவர் வரும்பொழுது நம்ம அப்படியே போவோம் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இது வேணான்னு சொல்லிதான் பலர் வெட்டும் பொழுது மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அன்றைக்கு பிரசங்கிக்கும் பொழுது மனமாற்றம் உண்டானது, இன்னைக்கு சபை மாற்றம் உண்டாகிறது. அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் சபையில கடுமையான உபதேசம் வரும்பொழுது பாஸ்டர் வந்து ஒப்புரவாவாங்க. எனக்கு தான் நீங்க பேசுனீங்க ஊழிய பாஸ்டர், நான் இதுல இருந்து விடுபடணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அழுது ஒரு மூலையில அவங்களாம் ஒரு 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. விடுங்க, அவங்க பட்டில ஒவ்வொன்றா ஒப்பு கொடுத்து ஜெபித்து அழுவாங்க. இன்னைக்கு அது இல்லை. என்னையே பேசுறார். என்ன பேசுறார்? என்னையே
குத்தி பேசுகிறார், எனக்காகவே பிரசங்கிக்கிறார். அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆமா, பயம். நம்ம கடுமையான ஃபீவர் வந்துட்டா ஊசி போட்டாதான் சரியாகும்னா என்ன செய்யறோம்? ஊசி போட்டுக்கிறோமா இல்லையா? சிலது மருந்து கொடுத்து சரி பண்ணலாம், சிலது மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம். சில இதுக்கு என்ன எடுக்கணும்? கத்திரிக்கோலை எடுத்தாதான் சரியாகும். அல்லேலூயா. அப்ப தவறு டாக்டர் மேல இல்ல, யார் மேலதான் இருக்குது? பேஷண்ட் மேலதான் இருக்குது. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் வார்த்தை இது 66 புத்தகத்துல தேவன் விரும்பாத ஒரு வார்த்தை கூட இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதுல இருந்து வரும்பொழுது அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடைய வாழ்க்கைக்கு அது தண்டனை அல்ல, ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப அந்த அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது உபவாசம் பண்ணினாள், ஜெபம் பண்ணினாள், தேவ ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தால் 84 வயதுள்ள அந்த விதவை தேவனுடைய ரட்சிப்புக்காக, மீட்பு உண்டாக காத்திருந்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவித்த ஒரு நபராய் அவள் மாறினார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் சபையில் நடக்கிற அனைத்து கூடுகையில நான் என்னை பங்குள்ளவனாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது அந்த நாளிலே எனக்கென்று அவர் வைத்திருக்கிற நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அப்ப முதலாவது நாம் செழிப்பை அடைய வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒரு மரமாய் நான் இருக்க வேண்டும். இந்த நாட்டப்பட்ட மரத்தை குறித்ததான காரியங்களை நாம் தியானித்தோம். இப்ப இந்த உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட ஒரு மனிதனாய் நான் மாறும் பொழுது அடுத்து என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டியது என்ன தெரியுமா? கனி கொடுக்கிற ஜீவியம். அல்லேலூயா. நான் செழிப்பை அடைய வேண்டும் என்றால் கனி கொடுக்கிறவர்களாக நான் மாறவே வேண்டும். அல்லேலூயா. கனி என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய குணங்களை, நற்கிரியைகளை குறிக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களே நீங்க பைபிளை திறந்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். 10 வருடங்கள் 12 வருடங்கள் சபைக்கு போனாலும் கிறிஸ்துவுடைய குணங்கள் ஒன்றுமே என்னிலிருந்து புறப்படவில்லையே என்று ஒரு கேள்விக்குறி நமக்கு இருந்ததுன்னு சொன்னா நம் சரியாய் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்படல. அல்லேலூயா. நாட்டப்பட்டிருந்தா 2வது வருகிற ஒரு நன்மை என்னன்னா கனி கொடுக்கிற ஜீவியத்தினுடைய பிள்ளையாய் நான் மாறுவேன். அல்லேலூயா. தேவன் எப்படி ஆராதிக்கிறதுக்கு நம்மளை வேறு பிரித்தாரோ அதே போல யோவான் 15:16 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அவருக்காக கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆவியின் கனி 9 இருக்கிறது. அந்த 9 கனியும் வெளிக்கொண்டு வருகிற ஒரு மனிதனாய், ஒரு தேவ பிள்ளையாய் நான் மாறும் பொழுது நான் சுகித்து நான் செழித்திருப்பேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. மோசே பயங்கர கோபக்காரன். என்ன செஞ்சாரு? எகிப்தியனை புதைச்சு போட்டார் அடிச்சு. ஆனா தேவனோடு கட்டப்பட்ட ஒரு நிலைக்குள்ளா வரும் பொழுது மோசையை குறித்து சொல்லுது, அவன் எங்கும் சாந்த குணம் உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. ஜனங்க கல் எடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் கூப்பிடுகிறார். பதிலுக்கு கல் எடுக்கல. பதிலுக்கு என்ன பண்ணல? கல் எடுக்கல. பல நேரங்களில் நம்ம கூட என்ன செய்வோம்? பொறுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பொறுமை என்ன பண்ணிடும்? போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை ஒரு தெருவில் போயிட்டு இருக்கும் பொழுது ஒருவன் அங்கே இருந்து ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு, ஒரு கணத்தில் இறைந்தால் மறுகணத்தை காட்டு என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி ஒரு கணத்துல ஓங்கி அடிச்சானா. பார்த்தாரு, இவர் பொறுமை என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. உடனே சிம்சோனின் ஆவியானவரே இறங்கி வாரும் என்று சொல்லி ஓங்கி ஒரு அடியை கொடுத்தாராம். இப்படியும் பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. ஆனா இயேசு சொன்னாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் வட இந்தியாவில் ஊழியர்களுக்கு சண்டை போட தெரியாதா? ஊழியர்களுக்கு அடிக்க தெரியாதா? எல்லாருமே அப்படி இப்படிப்பட்டு தானே ரசிக்கப்பட்டாங்க. ஏன்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டிருக்கிறதுனால கோபம் என்பது வரவில்லை. அல்லேலூயா. எரிச்சல் என்பது வரவில்லை. ஆமென். பதிலுக்கு பதில் செய்வன் என்பது வரவில்லை. நாம் அமைதியா இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த காரியங்கள் அப்படியே பவுல் நிருபங்கள் எழுதுறார். ஆவியின் கனி மொத்தம் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். உலகத்துல பல இந்த 2 விஷயங்களை மட்டும் பேர் வைக்கல. மற்ற 7 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? பல இடத்துல வச்சிருக்கிறாங்க. அன்புன்னு இருக்குது, சமாதான பிரபுன்னு பைபிள் காலேஜ்ல ஒரு தம்பி படிச்சாப்புல. அப்புறம் சர்க்குணம், நற்குணம் என்று பேர், நற்குணம், சர்க்குணம்னு பேர் இருக்குது. அப்புறம் ஒரு 7 விதமான பேர்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த நீடிய பொறுமைன்னு யாரும் வைக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் நீட்டி வச்சுட்டார். நீடிய பொறுமை, இதுதான் பொறுமை கடலிலும் பெரிதுன்னு காப்பி அடிச்சு யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்ததுதான். அல்லேலூயா. அப்ப நீடிய பொறுமை ஒரு ஊழியர் சொல்றாரு எப்படின்னா, 100%த்துல 90% அந்த விட்டு கொடுக்கிற தன்மை ஆண்கள், புருஷர்களுக்கு உண்டுன்னு சொல்றாங்க. இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஏதேன்ல துவங்கியது.
ஏன்னா ஆண்டவர் விலா எலும்பு என்ன பண்ணார்? கண்டிப்பா ஆதாமுக்கு தெரியும். ஓ, என் ஸ்பாட்ல தான் ஒன்னு எடுத்து என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்பாட்ல எடுத்து உருவாக்கி இருக்கிறீங்கன்னு தெரியும். பரவாயில்ல, மனைவி தானே இல்லையா, அதை விட்டு கொடுக்கிற தன்மை அங்கே இருந்து வந்துட்டு. ஆதாம் விரும்பி அதை சாப்பிடல, ஏவாள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அதை வாங்கி என்ன பண்ணாரு? புசித்தாள். இதைதான் புதிய ஏற்பாடுகளிலே இயேசுவுக்கும் மனவாட்டிக்கும் ஒப்புமையா பேசுறாங்க. அப்ப பாருங்க, நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் எப்படி இருப்பேன்? கிறிஸ்துவ அப்படித்தானே நமக்காக வந்தாரு பூமிக்கு. பாவின்னு தெரியும், ஆனா நமக்காக ஒரு அடிபட்டார். நம்ம தண்டனையில அவரும் பங்கு உள்ளவராய் மாறினார். காரணம், நம்ம மேல் வைத்த அன்பு. அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, அங்கேயே விட்டு கொடுக்கிற ஒரு தன்மை தெரியும். கண்டிப்பா இன்னைக்கெல்லாம் நம்மளே அங்க ஆதாமா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? இல்ல மத்தவங்கள என்ன சொல்லியிருப்பாங்க? சரி போயிட்டு தானே, திரும்ப ஆண்டவரால படைக்க முடியாதா என்ன? புதிய ஒரு ஏவாளை படைச்சு என்ன பண்ணலாம்? ரூட்டை கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்னு ஆதாம் நினைச்சிருக்கலாம். இல்ல, அவளுக்குரிய தண்டனையில தன்னை உட்படுத்தி கொண்டார் ஆதாம். அல்லேலூயா. என்ன தண்டனைன்னு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சு அவள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் அவர் விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழியர் சொல்ற 90% நீங்கள் அல்ல, உலகத்துல அநேக புருஷர்மார்கள் தான் சீக்கிரத்துல விட்டு கொடுக்கிற தன்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க. இந்த சாரிங்கிறது பெண்களுக்கு அதிகமா வராது. நீங்க ரசிக்கப்பட்டீங்க, அதனால உங்களுக்கு வரும். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சாரிங்கிற ஒண்ணு என்ன பண்ண சீக்கிரத்துல வராது. சிலரும் யோசிக்கிறாங்க எங்களுக்குள்ளே அது இருக்குன்னு. நான் உங்களை சொல்லங்கிறதுனால உங்களை சொல்லல நீங்க எடுத்துக்கவும் கூடாது. பாஸ்ட் அடிக்கடி ஒரு வாக்கியத்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களை குத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க, குத்தாமலும் இல்ல. தாக்கி பேசுறேன்னு நினைக்காதீங்க, தாக்காமலும் இல்ல. அல்லேலூயா. அது போல நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால சொல்றார். அப்ப 90% ஆண்கள் விட்டு கொடுக்கிற தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அக்கம் பக்கம் ஒரு மாதிரி பேசக்கூடாது, அக்கம் பக்கத்துல யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு 90% ஆண்கள் விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஆண்கள் ஐக்கியம் நடந்தது. ஒரு 100 பேர், புறஜாதிகள்ல சொல்றேன், 100 பேர் கூடி இருக்கிறாங்க. அங்க வந்த மெயினா அவங்க கேட்டிருக்கிறாங்க, யாரெல்லாம் மனைவிக்கு பயப்படுவீங்கன்னு சொன்னா 99 பேர் கை தூக்கிட்டாங்களாம். நாங்க எல்லாம் மனைவிக்கு பயப்படுறவங்க. ஒரே ஆள் மட்டும் கை தூக்கல. உடனே எல்லாருக்கும் ஸ்டேஜ்ல இருந்த எல்லாரும் அவரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், எப்படி இத்தனை பேர் 99 பேர் பயப்படுறேன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும் சிங்கம் மாதிரி சொல்றீங்களே பயப்படுறது இல்ல, எப்படி உங்களால முடிஞ்சது, என்ன பண்றீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என் ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணி கேட்டேன், நான் இந்த கூட்டத்துல நிக்கவா இல்ல இந்த கூட்டத்துல நிக்கவான்னு கேட்டுட்டு தாங்க நிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நினைச்சாராம், அப்போ ஒருத்தர் கூட இல்லையா இந்த காரியங்களை நாம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்படின்னா ஆண்களுக்கு நாங்க அடிமையா இருக்கணும் அப்படி அல்ல, அது ஒரு நன்றி அறிதல். ஏன்னா நீங்க உருவானதே எங்க இருந்துதான்? விழா எலும்புல இருந்துதான் உருவாகி இருக்கிறீங்க. ஒரு கணம் நீங்க அவங்களை கனம் பண்ணணும், இவங்க அதிகமா உங்களை நேசிக்கணும் என்பதற்காக பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீடிய பொறுமை பல நேரங்களில் நம்ம இழந்து விடுகிறோம். சாட்சி அற்ற ஒரு நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். அது அல்ல. ஆமென். ஆலயத்துல நான் கட்டப்பட்டவனா இருக்கும் பொழுது என்னுடைய கெட்ட சுவாபங்கள், மாம்ச சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு நான் பூரண ஒரு மனித உள்ளவனாய் மாறுவேன். ஆமென். புது சிருஷ்டியாய் மாறுவதற்கே சபை. நம்முடைய கெட்ட ஜென்ம சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகிறதற்கே சபை. எத்தனை பேர் எத்தனை ரவுடியா இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள், ஆண்டவரோடு இருக்கிறாங்கன்னா சபைதான் அவர்களை மாற்றுகிறது. அல்லேலூயா. சபைதான் நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய அனைத்து காரியங்களை தரக்கூடியது சபை. இந்த சபையின் ஆராதனைகளை நாம் விட்டு போம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை வேறு விதமாய் மாறிவிடும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காலவேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள கட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கும் பொழுது நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவியின் கனிகள் எதுல விளங்குதுன்னு பைபிள் சொல்லுது. எபேசியர் 5:9 பார்க்கும் பொழுது ஆவியின் கனி எதுல வெளிப்படுதுன்னா சகல நற்குணத்துல வெளிப்படுகிறது, நீதியில வெளிப்படுகிறது, உண்மையில வெளிப்படுகிறது. சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்குகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த கேரக்டர் தான் இயேசுவை நம்ம ஆராதிக்கிறோம்னு சொல்லும். அல்லேலூயா. இந்த குணங்கள் தான் இயேசு நல்லவர் என்று சொல்லும். அதனாலதான் மனைவிகளை பார்த்து பைபிள்ல சொல்லுது, ஸ்திரீயானவள் தங்களுடைய நடக்கையினால யாரை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமா? புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்திரீனுடைய நடக்கை, அந்த குணாதிசயங்கள் ரட்சிக்கப்படாத ஒருவரை கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வருகிறது என்று வேதத்தில் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா எல்லா சபையிலும் பெண்களே அதிகமா இருப்பாங்க. சீக்கிரம் அநேகரை சபைக்குள்ள இழுத்து வர்றதுக்கு அது ஒரு ஏதுவா இருக்கும். நாங்கள் அவுட்ரீச் எல்லாம் போகும்போது நம்ம சபையில ஒரு 2 சகோதரி இருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, போய் அடைச்சு பேசி கொண்டு வந்துருவாங்க. அது ஆண்டவங்க மேல வச்ச ஒரு கிருபை. அல்லேலூயா.
அதனுடைய ஆசீர்வாதங்களை பரலோகத்துல பூமியிலேயும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அப்ப நாட்டப்படும் பொழுது இரண்டாவதா நமக்குள்ள வருகிறது கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். இந்த கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ளே பெருகும் பொழுது மூன்றாவதா வருகிற நன்மை என்னன்னா, நீங்களும் நானும் நறுமணமாய் மாறுவோம். அல்லேலூயா. நறுமணமாய் வீசுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மரம், ஒரு பழம் என்பது அதோடைய ஸ்மெல்லை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அவ்வளோ இனிமையாக இருக்கிறது. அந்த ஸ்மெல் வரும்பொழுது அந்த பழத்தை சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துக்குள் நாட்டப்பட்டா வருங்காலங்களிலே நம் கனி தருவோம். இந்த கனி நறுமணமாய் மாறும். அல்லேலூயா. இததான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகா பாடுவார். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவேன், மீட்பு தரும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம குடும்பத்துக்கு வாசனையா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு வாசனையா இருக்கிறோம், நம்ம கணவனுக்கு மனைவியோ வாசனையா இருக்கிறோம். நீங்களும் நானும் நம்மள்கிட்ட பணம் இருந்ததான் பிரதர் மதிப்பாங்கங்கிறத அந்த மைண்டை நம்ம எடுத்துருவோம். அல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்து இருந்தா போதும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க பெரும்பாலான நபர்களை கேட்டீங்கன்னா கவலை தான். அது கிடைக்கல, இது இல்லை. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அதை யோசிக்கிறது இல்லை. எது இல்லைனாலும் கிறிஸ்து 12 சீஷர்களோடு இருந்தார்கள். அல்லேலூயா. 12 சீஷனோடு இயேசு இருந்தார். அது அவருக்கு போதுமானவர் என்று சொல்லி அழகாக ஊழியம் செய்தார்கள். நாசமோ பட்டினியோ நிர்வாணமோ இது எதுவும் எங்களை என்ன பண்ணாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. அப்படின்னா உலகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு இல்லையே என்று கவலைப்படுகிறவர்கள் தேவனை ஆராதிக்கிற உண்மையான சீஷன் அல்ல. அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற திருப்தியோடு வாழ்கிறவனே உண்மையான சீஷன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவா அதெல்லாம் இல்லைங்க, உலகத்தா இருக்கிறது போல நான் இல்லைங்கிற கவலை தான் நம்மளை அடிக்கடி பாதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க பிரயாசப்பட வேணாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்ப நாட்டப்பட்டா அதுக்கு வருகிற பலன் என்னன்னா, நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். கனி கொடுக்கிற ஜீவியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் மூன்றாவது நறுமணமாய் வீசுகிற ஒரு சந்தனை மரமாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வருகிற ஒரு வாசனை மரமாய், கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு அறிவிக்கிற ஒரு வாசனை உள்ள ஒரு மரமாக, லீபனோனினுடைய மரமாக, சந்தன மரமாக உங்களை என்னை ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் பொழுது, அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் கூப்பிடுவாருங்கிறீங்க? ஆவின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களை. அல்லேலூயா. இந்த ஆவின் கனிகளை நாம் எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்? ஆலயத்திலே நாட்டப்படுவதின் மூலமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வேரூண்ட கட்டப்பட்ட ஒரு மாளிகையை நாம் இருக்கும் பொழுது நம்ம மூலம் கிறிஸ்து வெளிக்கொண்டு வருகிறார். அவர் வாசனையாக நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. ஓசியா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கிறது. அல்லேலூயா. அதை எடுத்து எசேக்கியேல் 20:41 பார்க்கும் பொழுது, சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம வாசனையா இருந்தா நம்ம மேல பிரியப்படுற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மனித உடல்ல ஏற்படுகிற பலவித காரியத்தை நீக்கிறதுக்காக என்ன வச்சிருக்கிறாங்க? சென்ட், நிறைய பேர் பர்ஃப்யூம் வச்சிருக்கிறாங்க, அதை மறைக்கிறதுக்கு. அல்லேலூயா. நான் சொல்றது அந்த வாசனை இல்லை. அது எல்லாரும் மேலும் என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். குடிக்காம 4 நாளா ஒருத்தர் இருந்தா கூட என்ன பண்ணலாம்? அந்த சென்ட்டை அடிச்சோம்னா பயங்கரமா ஸ்மெல் வரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில நீங்களும் நானும் வாசனை தருகிற நம் பிள்ளைக்கு நான் ஒரு வாசனையாய் மாறினேன் என்றால் நான் சரியான ஒரு தகப்பன். என் குடும்பத்திற்கு நான் ஒரு வாசனை தருகிற ஒரு ஜீவியம் உள்ள ஒரு மகனா இருந்தால் நான் சபைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்களும் நான் நம்ம எல்லாருமே வாசனை தரக்கூடிய ஒரு சந்தனை மரமாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் வாசனையா மாறுவேன்? எங்க சபைக்கு நான் வாசனையா மாறுவேன், என் குடும்பத்துக்கு நான் ஒரு வாசனையா மாறுவேன், என் பிள்ளைக்கு நான் வாசனையா மாறுவேங்கிறவங்கள கரங்களை உயர்த்தி உங்கள் கரங்களை ஆண்டவர் பார்க்கிறார். நிச்சயம் உங்களை வாசனை தரக்கூடிய ஒரு சந்தன மரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அது ரொம்ப பிடிக்கும். நான் வாசனையா இருப்பேன் என்று சொன்னால் என்னை ஆண்டவர் மிகவும் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நான் மாறுகிறேன். அல்லேலூயா. கெட்டுப்போன ஒரு காய்கறியை நாம் சமைப்பதில்லை, கெட்டுப்போன ஒரு காரியங்கள் மேல நம்ம ஆவல் கொள்வதில்லை. ஒரு மனிதனுடைய பார்வையில எல்லாமே முழுமையா இருக்க வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பமா இருக்கும் பொழுது நம்மை படைத்த ஆண்டவரும் நம்மிலே ஒரு முழுமையை எதிர்பார்க்கிறார். ஒரு முழுமைனா ஒரு மாசத்துல 4 வாரம் ஆராதனைனா 4 வாரமும் அட்டென்ட் பண்ணணும்.
இடைப்பட்ட நாட்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் என்று சொன்னால் அதிலே தன்னை உட்பிடித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேல ஒருத்தவனை ஜெபத்துல எப்படி நம்ம கொண்டு வர முடியும் சொல்லுங்க? ஆசைப்படுற பிரியாணியே வாயில கொண்டு வந்து வச்சாலும் சரி, இல்ல ஊட்டி விட்டாலும் யார் தான் முழுங்கணும்? நான் முழுங்க மாட்டேன்னு சொன்னா எப்படி? 6 நாள் காலையில ஜெபம், ஒவ்வொரு வாரங்களிலே பலவிதமான ஜெபம். ஏன்? கர்த்தரோடு கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டப்பட. அல்லேலூயா. ஒரே ஒரு பர்பஸ் தான், ஆசீர்வாதமாக மாற. அல்லேலூயா. வாசனையாக மாற என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 2:14 இப்படியாக பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 12 சீஷர்களை ஆண்டவர் எவ்விதம் பயன்படுத்தினார்? பவுல் எவ்விதம் பயன்பட்டார்? நீங்களும் நானும் உலகத்திற்கு பயன்பட வேண்டும். எப்படி? கிறிஸ்துவின் வாசனையை அநேகருக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பாத்திரமாக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை கொண்டு செல்லுகிற ஒரு வாசனை மரமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வாசனை மரமாய் சபைக்கு மாறுவேன், கிறிஸ்துவை அறிவிக்கிற வாசனை மரமாய் மாறுவேன், குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வாசனை மரமாய் மாறுவேன், என் பிள்ளைகள் கிறிஸ்துவை ஆமென் பின் தொடர்வதற்கு நான் ஒரு வாசனை தருகிற மரமாய் மாறுவேன். அல்லேலூயா. செழிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 3 விஷயம். 1, அவருக்குள்ள நான் கட்டப்பட்டா எனக்கு வர வேண்டிய எல்லா போஷாக்கும் வரும். எப்போ அந்த செடிக்கு உரம் போடணும், எப்போ தண்ணீர் ஊற்றணும், அது காய் தரலையா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத அந்த மெய்ப்பன், அந்த விவசாயி எந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்க்கிறாரோ, நீங்களும் நானும் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை. வாசனை தரத்தான் ஆண்டவர் நம்மை உலக பாவ சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து வைத்திருக்கிறார். உலக காரியங்களில் இருந்து நம்ம வேறு விரிக்கப்பட்டவர்களாகத்தான் அவர் நம்மை வேறு விரித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதானியோ அம்பானிக்கோ கிடைக்காத அந்த ரட்சிப்பு, அவர்களுக்கு கிடைக்காத அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், வேத வசனத்தை புறந்தள்ளுவதற்கா, அபிஷேகத்தை நிராகரிப்பதற்கா, ஆலய கூடுகை விட்டு வேற காரியங்களில் ஈடுபடுவதற்கா அல்ல, அவருடைய சபையில நாட்டப்பட. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய ஆலயத்துல நான் நாட்டப்பட விரும்புகிறேன், நான் கனி கொடுக்க விரும்புகிறேன், இதற்கு பின்பு நான் வாசனை தரக்கூடிய ஒரு மரமாக, வாசனை வீசும் சந்தன மரமாக நான் கிறிஸ்துவுக்காக எழும்ப வேண்டும் என்கிற வாஞ்சிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அபிதமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இதுதான் ஃபாதர் அழகா பாடுவார், வாசனை தருகிற சந்தன மரம் நீர்தானே. அந்த கார்டு கொடுங்க பிரதர், சி மைனர் நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு திருமணங்கள்லாம் அதிகமா பாடுவாங்க. அல்லேலூயா. பரவி பாய்கின்ற ஆறுகள் நீதானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே, பரவி பாய்கின்ற ஆறுகள் நீர்தானே, நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நீதானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, வாசனை தருகின்ற சந்தனமும் நீர்தானே, நீர்தானே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பரவி பாய்கிற ஆறுகளாக, நதியோரம் வளருகிற தோட்டமாக அவர் நம்மை வாசனை தருகிற சந்தன மரமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்ற நாம் அமர்ந்திருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, அவருக்காக வாசனையா எழும்பணும். அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க வாசனையா எழும்புங்க. அல்லேலூயா. நீங்க வாசனையா எழும்புங்க. நாட்கள் சமீபம், நாட்கள் சமீபம். இன்னும் ஒருவர் என்னை தேற்ற வேண்டும், இன்னும் ஒருவர் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற நிலை அல்ல, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்ற ஒரு மாற்றத்தை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன், நல்லா கவனிங்க. இந்த நாட்டப்படுறது, இந்த கனி கொடுக்கிறது, வாசனையா மாறுறது, இது 3 நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா சரியான டைமுக்கு தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ரேஷன் கடையில 1ஆம் தேதி போலன்னா சலதை மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த 1ஆம் தேதி போறவங்க எல்லாம் உண்டு. அப்ப ஆலயத்துல இவ்வளவு மகிமை வச்சிருக்கிறாரு. ஆலய கூட நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நம்ம என்னைக்கு தேவனுக்கு விருப்பமும் நடக்கும் பொழுது உபத்திரவங்கள் வரும், அதை தாண்டி போகிறவங்க தான் உண்மையான விசுவாசி, உண்மையான சீஷன். அல்லேலூயா. தேப்பு ரிப்பேரா தான் ஆகும் இல்லைங்களா, 2 வீலர் பஞ்சரா ஆகும்,
ஆண்டவர் பாப்பாரு, என் பிள்ளை நடந்தே சர்ச்சுக்கு போறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய உத்தமன் யோபுக்கே பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையிலேயே யோபு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். நீங்களும் நானும் வெற்றி உள்ளவங்களா இருக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாமே சாதகமா ஆயிட்டா நம்ம கோவப்படுறவங்களா இல்ல எரிச்சல் உள்ளவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது. போட்டின்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் நம்ம வெற்றியாளன் என்பதை பலரால முன்குறிக்கப்படும். அப்ப ஆலயத்துக்கு போகிற நேரத்துல தூக்கம், அன்னைக்கு வராத தூக்கம் வரும், வராத பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி நான் போக வேண்டும் என்கிற ஒரு முயற்சி நான் எடுக்கும் பொழுதுதான் நான் உண்மையாய் தேவனுக்காக எழும்புகிறவன். அல்லேலூயா. உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நான் சொன்ன அந்த மூன்று காரியங்கள்ல நான் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல நாங்கள் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. கட்டப்பட்டவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, கனி கொடுக்கிற வாசனை தருகிற சந்தன மரமா எல்லாரும் வாயில திறந்து ஒரு நிமிடம் பேசுங்க. உன் வாயை விரிவாய் திறன்னு ஆண்டவர் சொன்னார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். வாஞ்சித்தவர் மேலதான் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். ஒரு நிமிடம் கேட்கலாம், ஆண்டவரே, எங்க சபைக்கு நான் வாசனையா மாறணும், என் குடும்பத்துக்கு நான் வாசனையா மாறணும், என்னுடைய வாழ்க்கைக்கே நான் வாசனையா மாறணும். அதற்கு உடைய ஆலயத்துல கட்டப்படணும். ஆலய ஆராதனையை எந்த தடையும் பிரிச்சிடக்கூடாது. நானே சோர்வோடு போயிடக்கூடாது, நானே முறுமுறுத்து போயிடக்கூடாது. ஆலய கூடுகளில் நான் காணப்படுன்னு சொல்லி அப்படியே ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவே நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளி பமர். அப்படியே கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி சொல்லம். ஆலயத்தில் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறவர் அல்லவா? தாழ்மை உள்ளவனையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. எங்களை நீ நினைப்பதற்கும் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் ஏமாத்திரம். சாம்பலிலும் தோளிலும் தான் நாங்கள் இருந்திருப்போம். ஆனால் எங்களை உயர்த்துவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நான் உயர்த்தப்படுவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உயர்த்தும் உம்முடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கக்கூடிய கிருபையை தாங்க. என்னை பலப்படுத்துகிறவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற விசுவாசத்தை தாங்க. ஹல்லேலூயா. மிக அவளை சொல்லப்பட்ட உன்ட்ட என்னத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? மெழுகுவர்த்தியா, சாம்பிராணியா? இல்லை, ஒரு ஹம்பிள் ஹார்ட். ஹல்லேலூயா. ஒரு கான்ட்ராக்ட் ஸ்பிரிட், ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தோடு நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்போது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை போல ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஏற்கும் பலிகள் அந்த நொறுங்குண்ட ஒரு இருதயம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியே கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்படுவோம் ஐயா, நீர் எங்களை உயர்த்துவி. உடைய உயர்த்துகிற கரத்திலே நாங்கள் இருப்பதை எல்லாரும் காண கர்த்தர் கிருபை செய்யும். வார்த்தையை விதைத்த உம்முடைய மகனை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.